படம் சூப்பரா இருக்கு. கதை என்ன மாதிரி இருக்கு? நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், நல்லா இருக்கு. பார்ட் 1 மாதிரி இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மஸ்ட் வாட்ச், எல்லாருமே பார்க்கலாம். சார் படம் எப்படி இருக்கு? மேடம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கிற ஸ்டோரி தான் ஃபுல்லாக ரொம்ப நல்லா பார்க்கலாம். ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் எப்படி இருக்கு? ரம்யா கிருஷ்ணன் வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 to 3 minutes தான் வர்றாங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் நடக்குது? பார்ட் 1ஓட பார்ட் 2 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் போகலாம். பேக்லாம் போதும், நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. கதை எப்படி இருக்கு? பார்ட் 1 கூட இதுவும் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. சாங்லாம் எப்படி சார் இருக்கு? சாங் 2-3 சாங் தான், அதுவும் சூப்பர். படம் நல்லா தான் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் தான், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நல்லா ஃபேமிலி பார்ட் 1 பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அதை விட நல்லா இருக்கு. அதை விட நல்லா தான் இருக்கு. நல்லா டைம் பாஸ் தான் இருக்கு. நம்ம சினிமா 2னாலே ஊத்திக்கிறீங்க, அதனால இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அதை விட இது பெஸ்ட்டாக தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. கதை என்ன மாதிரி எடுத்துக்காங்க? எல்லா இது மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டு இருந்த மாதிரி தான் இது, ரெண்டாவது பாட்டு பட் கொஞ்சம் மாறி இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதோட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம், அருமையா இருந்தது. பார்ட் 1 பார்த்துருக்கீங்க? பார்ட் 1 பார்த்துட்டேன், இதுவும் சூப்பரா இருக்கு. மஸ்ட் வாட்ச். சூப்பரா இருக்கு. கதை என்ன மாதிரி எடுத்துக்காங்க? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கணும், எப்படி எல்லாத்தையும் மூவ் பண்ணணும், குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் அது. இந்த ஜென்ரேஷன்ல எது விருப்பமோ அதுதான் நம்ம வந்து அஸ் அ பேரண்ட்ஸா நிறைவேற்றணும். ஒரு கம்பல் பண்ணி எல்லாத்தையும் திணிக்க கூடாது. குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதே செய்யும். பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃபரண்டா இருக்கு? பார்ட் 1 ஒரு ஒரு ஈகோ இது மாதிரி இருந்துச்சு. பார்ட் 2ல சப்போர்ட்டிவா எல்லாத்தையும். நாங்க பார்ட் 3 எக்ஸ்பெக்ட் பண்றோம், சீக்கிரமா லீடு இருக்கா? லீடு கொடுத்தாங்க, லீடு வர கொடுத்துருக்காங்களா? வரும் கண்டிப்பா. படம் ரொம்ப நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. இந்த வீக்கெண்டுக்கு வந்து ஃபேமிலியோட எல்லா பேரும் வந்து பார்க்கலாம். ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பண்ணிக்கங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி தான், ஃபுல்லாவே ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. அந்த இதெல்லாம் வந்துச்சு, அந்த குத்தி மேட்டர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டைகள் தான் ஃபேமிலி பேஸ்டா இருக்கு. ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங், மியூச்சுவலா வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருந்துச்சு ப்ரோ. கதை என்ன மாதிரி எடுத்துருக்கு? இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா ஃபன் நிறையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியோட நிறையா வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் ப்ரோ இருக்கு, அதில் எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை, பட் ஆனால் நல்லா ஃபன்னாக இருக்கு ப்ரோ. காமெடியா இருக்கா ப்ரோ? இந்த படத்துல சின்ன பொண்ணு ஆக்டிங் எப்படி? புரியல. சின்ன பொண்ணு ஆக்டிங் எப்படி? அவள் சூப்பராக நடிச்சிருந்தா ப்ரோ, அவளோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, காமெடி நிறையா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலி டைம் தான் எல்லாருமே வந்து பாருங்க ப்ரோ. கட்டா குஸ்தி ஃபர்ஸ்ட் பாட்டு தான் நான் பார்த்தேன். நான் அதை ஓடிடியில் தான் பார்த்தேன், அதை ஃபுல்லாக தேட்டரில் எல்லாம் பார்க்கல. இதோட ட்ரெய்லரு சாங் எதுவுமே பார்க்கல. இந்த ஃபுல்லு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு சாதாரண படம் அப்படின்ற மைண்டில் நான் வந்தேன். வந்து பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆயிருந்துச்சு. பட் மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல தான் நான் என்னடா காமெடி இல்லை எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன மந்தமாக போயிட்டு இருக்கே, குஸ்தியெல்லாம் பற்றி சொன்னாங்களே அதுவும் சென்டிமெண்ட்டாக இருக்கே, காமெடியா போதே அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு எல்லாமே ஒரு டர்னிங் பாயிண்டா செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கருணாஸ் என்ட்ரியா இருக்கணும், 2-3 ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. அதுவும் அந்த குஸ்தியில தோத்துட்டாங்கல்ல இவங்களுக்கு. என்ன நான் என்ன நினைச்சேன், சாதாரண ஒரு கமர்ஷியல் படமா தான் நான் நினைச்சேன். இப்ப பொண்டாட்டி தோத்துட்டான்னு லாஸ்ட் இந்த பிகில் மாதிரி பொண்களை ஜெயிக்க வைக்கிற அந்த மாதிரி இருக்கும், புருஷன் பின்னாடி இருப்பான் அப்படின்னா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் மாத்திட்டாங்க, உடச்சிட்டாப்ல. அந்த மாதிரி நீங்க கமர்ஷியலா படம் வரல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு. கோட் சீன்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு பாலின வேறுபாடை உடைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி. அதுபோக அந்த சின்ன குழந்தை நடந்துருக்கு, கண்டிப்பா பாராட்டி ஆகணும். தெரி படத்துல நைனிகா அப்புறம் ஒரு கியூட்டான ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காருன்னு டேரக்டர்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி சின்ன குழந்தை இவ்வளவு அழகா டைலாக் எல்லாம் டெலிவரி எல்லாம் அப்படி பீக்ல இருக்கு, எப்படி அவ்வளவு அழகா பேச முடியுது அப்படி. நானே இந்த வயசுல எப்படி இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல அந்த பொண்ணுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஒரு மெயினான கேரக்டரே அந்த குழந்தை கேரக்டர் தான். அதை வச்சுதான் ஸ்டோரி ஃபுல்லா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்ற விஷயங்கள் வந்து எப்படி இது எப்படின்னா நம்ம ஏத்துக்கிட்டோம். ஏன்னா இப்ப ஒரு நம்ம அம்மாவை எடுத்துக்கிறோம், யார வேணா எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன வீட்டுல போனோடனே சாப்பாடு ரெடியாச்சு, என்ன ரெடியாச்சு அப்படின்னு நம்ம அவங்கள ஒரு
வேலைக்காரிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பாடுன்னா ரசம் குழம்பு வைக்கிறனால அம்மா தான் வைக்கணும், கிச்சன்ல தான் இருக்கணும் அப்படின்றத உடைச்சு இந்த படத்துல என்னன்னா பெண்கள் வெளியே வரலாம், ஸ்போர்ட்ஸை விட்டு வரலாம். இந்த பிகில் படத்துல சொன்ன மாதிரி தான் பெண்களோட வாழ்க்கை ஒரு சமயக்கட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியாரோட சிந்தனையில இருந்தா வருதுன்ற மாதிரி. அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், குஸ்தியில நிறைய இடத்துக்கு நிறைய இப்போ ஒலிம்பிக்ல மெடல் வாங்குற கூட பெண்கள் தான் வருங்க. அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா ஆம்பளைங்க எதுக்கு அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆம்பளை அந்த வேலையை எடுத்து செய்யும் போதுதான் அதை வலி தெரியும். பிரசவ வலியை கூட அமைஞ்சு வச்சிடறேன். இந்த வீட்டை பாத்திரத்துல பெருக்கிட்டு போய் படுத்தோம்னா அந்த வலியெல்லாம் தாங்கவே முடியாது. ஒரு பெண்கள் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத ஒரு ஆணை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. நிறைய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும், சரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவரோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அது ஹவுஸ் பண்றது ஏத்துக்கிற மாதிரி தான். அது ஒரு பாலின வேறுபாட்டை உடைக்கணும். பெண்கள்னா கிச்சன்ல தான் இருக்கணும், ஆண்கள்னா குஸ்தி கிரவுண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. பெண்களும் குஸ்தி விளையாடலாம், பெண்களுக்கு சரியான ஒரு அப்போ ஆட்சியும் சரி எல்லாத்துலயும் சரி சரியான பங்குகள் தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்கும் பாலின வேறுபாடு எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது போக இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, அதாவது குழந்தைங்களை நம்ம கராத்தே குஸ்தி எல்லாம் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அதை நான் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆயிருந்துச்சு. ஏன்னா பிளாஸ்ட்லயே அந்த இதான் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம பெண் குழந்தைய வளர்க்குறோம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹராஸ்மெண்ட்டோ ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அப்பெல்லாம் குஸ்தி இந்த கராத்தே எல்லாம் கற்று வச்சிருக்க நல்லதுதான். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு ரொம்ப கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்கிற ஒரு சமுதாயத்துல தான் இருக்கிறோம். அந்த இடத்துல அப்பாவா இருக்கு, சித்தப்பா யாரு, மாமா அப்படி யாரா இருக்கு, அவங்களே எதிரிகளாக அந்த பாலின வன்கொடுமை நிறைய நடக்குது. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் தான். ஏன்னா குழந்தைகளுக்கு குஸ்தி கராத்தே எல்லாம் கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். அதை தான் ஒரு அம்மா சொன்னா எப்படி இருக்கும், அப்பா சொன்னா எப்படி இருக்கும், ரெண்டோட பார்வையும் உடைச்சிட்டு பெண்களை நம்ம எப்படி மதிக்கிறோம் அப்படின்றத கொண்டு வர இந்த ஒரு குட் மெசேஜ் தான் அவருக்கு. அந்த குழந்தைய வளர்க்குறது தான். அப்பா வளர்த்தா எப்படி இருக்கும், அம்மா வளர்த்தா எப்படி இருக்கும். குஸ்தி லேக்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொல்லலாம், ஆனா அது ரொம்ப லேக்லாம் தெரியாது. அது ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுமே. ஒரு ஸ்டோரியை நம்ம சொல்ல போறோம்னா ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல குறை சொல்ற அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் தான் படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஒரு இதுவா போச்சு. அப்போக சாங்ஸ் எல்லாம் அங்கங்க பிக்கப் ஆச்சு. அந்த குழந்தை கேரக்டர் தான். கண்டிப்பா அந்த குழந்தைக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும். என்னங்க 2 குழந்தை பிறகு இருக்கு. பார்ட் 3, 4 எல்லாம் போகும்னு நினைக்கிறேன். அது போக என்னடா ஜெயிக்கலையே அந்த இதை அப்படியே விட்டாங்களே ஃபர்ஸ்ட் ஹாப்ல, கிளைமேக்ஸ்ல அதை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஜெயிச்சாதான், அதாவது எப்படின்னா ஒரு கணவனோட துணையா ஒரு மனைவி ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றியா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய இடத்துல சொல்லியிருப்போம், என்னோட வெற்றி காரணம் மனைவி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா என்னோட வெற்றி காரணம் ஒரு கணவன் அப்படின்னு சொல்றது அவர் எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயம், அது ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றத டைரக்டர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அவர் பாராட்டி ஆகணும். நல்ல வந்திருக்கு. ஒரு ஆரோக்கியமான படம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், குடும்பத்தோட போய் பார்க்குற ஒரு படம். கண்டிப்பா. பொதுவா பார்ட் 2னாலே படம் ரொம்ப தமிழ் சினிமால இந்தியன் 2 வந்துச்சு. இதை நான் எப்படி பாக்குறேன்னா பார்ட் 2 ஏன்னா அந்த ஒரு ஸ்டோரியோட கரெக்டா அதை பத்தியே இது எல்லாமே வேற ஒரு விஷயம் சொன்னா அது உழப்பிடும். ஆனா இது நல்லா எடுத்திருக்காங்க. பார்ட் 2ன்னா எதுக்குன்னா அந்த குஸ்தி இப்ப ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒன்று சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஹாப்ல அதை டிஃபரெண்டா சொல்லணும். குடும்பத்துல குஸ்தி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. அந்த மாற்றம் தான் நான் எதிர்பார்க்கறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லா ஆடியன்ஸும் அதான் எதிர்பார்க்காங்க. ஏன்னா ஒரே அரைச்சோம்னா செகண்ட் ஹாஃப் ஊத்திக்கும். ஆனா இது நல்லா இருக்கு. ஃபைனலா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது போல எல்லாரோட ஆக்டிங், ஐஸ்வர்யா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கட்டாவதி 1 பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. லாஸ்ட்ல வேற லெவல்ல இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் பீக். அப்ப நிறைய சஸ்பென்ஸ், ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல அவரோட கேரக்டர் தான் பண்ணா இருந்துச்சு. ஆனா பட் அவரோட கேரக்டர் ஒரு ஆணாதிக்கம் சிந்தனையா இருக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு நல்லா இருந்துச்சு.